வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் செக் டைம் சாஃப்ட்வேரில் எப்படி ஃபிக்ஸ் டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செக் டைம் ஆப் திறந்துக்கோங்க. அப்புறம் டைம் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து டைம் டேபிள்லேயே 2 விதமாக இருக்குது. ஃபிக்ஸ் டைம் டேபிள், ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள் டைம் டேபிள். ஃபிக்ஸ் டைம் டேபிள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ்னால் வந்து இப்போ மண்டே டு ஃப்ரைடே அவங்களுக்கு எப்போதும் வந்து 9 to 6 இல்லைனா 8 to 5 தான் வந்து ஒர்க்னா வந்து அவங்க ஃபிக்ஸ் டைம் டேபிள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே ஃப்ளெக்சிபிள் டைம் டேபிள்னால் அவங்க இப்போ ஷிஃப்ட்டு கணக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து காலை வேலையாக இருக்கும், திடீர்னு நாளைக்கு வந்து ராத்திரி வேலையாக இருக்கும். ஸோ வந்து அது ஃபிக்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃப்ளெக்சிபிள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் டைம் டேபிள் எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து டைம் டேபிள் நேம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒர்க் ஹவர்னு போடுறேன். அடுத்தது வந்து ஆன் டியூட்டி டைம், எத்தனை மணிக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்னு நான் 9 மணின்னு போடுறேன். கலரும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் 24 hours ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். எத்தனை மணிக்கு வேலை முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. 6 மணி போடுறேன். அப்புறம் வந்து லேட் டைம் அலவன்ஸ். லேட் டைம் அலவன்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அலவன்ஸ் இருக்குது, காசு உங்களுக்கு போகிறோம் அப்படின்னு தான். லீவ் ஏர்லி அலவன்ஸ்னால் நீங்கள் சீக்கிரமாக போயிட்டாலும் உங்களுக்கு காசு போகிறோமா, எவ்வளோ சீக்கிரமாக போனால் உங்களுக்கு காசு போகிறோம் அப்படின்னு. பிகினிங் என்ன வந்து வேலைக்கு வர 1 ஹவருக்கு இன்னைக்கு. எண்டிங் என்ன வேலைக்கு பாதி நேரம். பிகினிங் அவுட்னா 1 நிமிஷம், ஆஃப்டர்நூன் கழித்து 1 நிமிஷம். எண்டிங் அவுட்னா எவ்வளோ நேரம் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு. இப்போது இந்த டேனா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது நம்மகிட்ட. ஸோ நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ வேலை செய்யலான்னு நான் வந்து 1 நிமிஷம், 12 மணி ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இன்னைக்கு போடுறேன். பிரேக் டைம் ஸ்டார்ட் நான் 1 மணி. ரெண்டு மணி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மேக்ஸ் ஓவர் டைம் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஓட்டி அடிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் மேக்ஸ் பிரேக் டைம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் டைம் பிஃபோர் ஒர்க் ஹவர். ஓவர் டைம் பிஃபோர் ஒர்க் ஹவர்னால் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓட்டி அடிச்சிங்கன்னா அது எவ்வளோ நேரம் அடிக்கலாம் அப்படின்னு செட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நார்மல் ஓவர் டைம், வீக்கெண்ட் ஓவர் டைம், பப்ளிக் ஹாலிடே ஓவர் டைம் எல்லாமே நீங்கள் எத்தனை நாள் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ரூல் பார்ப்போம். ஓவர் டைம் ரவுண்டிங் ஆப்ஷன், நீங்கள் எவ்வளோ ஓவர் டைம் அடிச்சிருக்கீங்கன்னு இதில் காமிச்சிடும். ஏன்னா இப்போ நார்மல் ஓவர் டைம், வீக்கெண்ட் ஓவர் டைம் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதில் காமிச்சிடும். அப்புறம் லேட் டிடக்ஷன், இதே வந்து வேலைக்கு லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் டிடக்ஷன் இருக்கும். நான் வந்து நன் செலக்ட் பண்ணுறேன். ஏர்லி டிடக்ஷன்னா வேலைக்கு சீக்கிரம் வந்தாலும் டிடக்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரேக் டிடக்ஷன், பிரேக் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா இப்போ அதில் வந்து காசு வெட்டப்படும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா பாப்அப் வரும், ஃபிக்ஸ் டைம் டேபிள் இன்செக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. இப்போ ஜஸ்ட் ஓகே தட்டிட்டிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் டேபிள் இங்கே காமிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. Visit our website www.megtech.com or contact us today to learn more about how check time can help your business thrive.